எங்களை சின்ன வயசுலேயே விட்டு போயிட்டார். எங்களுக்கு கரணம் தாரா இல்லாவையால் 10 மணிக்கு பிறகு நிப்பாட்டினோம். தண்டு வந்துட்டு பேசுவினோம். இனத்தடியே குளிக்க போனாலும் அவையால் பேசுவினோம். சரி சொல்லுங்க. எங்களை அப்பா விட்டுட்டு போய் இப்போ 3 வருஷம் ஆகுது. பள்ளிக்கூடத்துக்கும் சாப்பிடாம தான் முடியதில்லை, சிலது போடுறாங்க. இது பள்ளிக்கூடம் போகிறதுக்கு 1 கிலோமீட்டர் ஆகும், போகிறதுக்கும் போகிறதுக்கும் 2 கிலோமீட்டர் ஆகும். கஷ்டமாக இருக்கு நடந்து போக. ஒரு சைக்கிள்ண்டா அடுத்த டீச்சராக சொல்லி நம்ம டியூஷனுக்கும் போக சொல்லி மாதம் 1000 ரூபாயா, அது கஷ்டமாக இருக்கு. தம்பி நீங்கள் நடந்தா போகிறீங்க பள்ளிக்கூடம்? அப்போ என்ன சாப்பிட்ற நீங்கள்? காலம் என்ன சாப்பிட்டு போகிறீங்க? சிலது பான் இல்லாட்டி சாப்பிடாம போகும். இல்லாட்டி சாப்பிடாம போகிறீங்களா? போயிட்டு எத்தனை மணிக்கு பள்ளிக்கூடத்தால் வருவீங்க? 1:30க்கு விடுபடும். நான் இந்த வாரத்துக்கு 2:30 அப்படியெல்லாம் ஆயிடும். 2:30 ஆயிரும் என்ன? அப்போ மதியம் வந்து என்ன சாப்பிடுவீங்க? மதியம் சமைக்கிறதா விட்டு? சிலது சமைப்பேன், இல்லாட்டி சித்தி விட போய் வாங்கி சாப்பிடுறேன். இல்லாட்டி அங்கே போய் சாப்பிட்றீங்களா? இந்த சில அடிச்சுலாம் சமைக்கிறதில்ல. சரி, உங்களோட அப்பா வந்து எங்கே இருக்கிறாருன்னு தெரியுமா உங்களுக்கு? எங்கே இருக்கார்? மிசாலையில் வந்து பார்க்குறதும் இல்லை, உங்களோட கதைக்கிறதும் இல்லை. வணக்கம் அக்கா. ஓ, இப்போ உங்களோட நீங்கள் எல்லா விஷயத்தையும் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றதை தெளிவாக சொல்லுங்கள். இப்போ நான் கல்யாணம் கட்டி பிள்ளைகள் பாவா எல்லாம் கிடைச்ச பிறகு இவர் போய் குடிச்சு ஒரே ஆளை குடிச்சிட்டு அடிக்கிறது எனக்கு. அப்போ அப்படியே குடிச்சிட்டு வந்து அடிக்கிற சாப்பாடு காசு தர இல்லை. அப்போ அதாலேயே நான் போய் டிவோர்ஸ் வழக்கெல்லாம் போட்டு அவர் அப்படியே இவரை அப்படியே கோல்ஸ் மூலமாக எல்லாம் எடுத்து இவர் வர மாட்டேன்னு போட்டு. வணக்கம் உறவுகளே, கேவிஆர் டிவியிலேருந்து கேடி பாரதி. நாங்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணம் புத்தூர் மேற்கு கலைமதி என்ற ஒரு கிராமத்தில் நிற்கிறோம். ஏன் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம்னு சொன்னால், இங்கே ஒரு மிகவும் வறுமை கோட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு குடும்பத்தை தான் நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறோம். அக்கா வந்து 2 பிள்ளைகள் வந்து படித்து கொண்டிருக்கிறோம். கணவர் வந்து ஒரு 3 வருடங்களுக்கு முதலே அவ விட்டு பிரிஞ்சிட்டான்னு சொல்கிறா. இப்படியான ஒரு கஷ்டமான ஒரு குடும்பத்தை தான் நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறோம். எங்களோட காணொலியை நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு அந்த பிள்ளைக்கு இந்த குடும்பத்துக்கு உதவி செய்ய முடியலைன்னு நீங்கள் யோசிப்பீங்களா இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க அவங்கள்ட்ட நாங்கள் சில விடயங்களை கேட்டு அறிஞ்சு கொள்வோம். அப்படியே நான் அதோடைய கையை விட்டு அப்படியே அவர் அப்படியே வேறு கல்யாணம் கழிட்டார். நான் அப்போ அம்மாக்களோட தான் இருந்தது. எங்களோட அப்பா எங்களை சின்ன வயசுலேயே விட்டு போயிட்டார். எங்களுக்கு கரணம் தாரா இல்லாவையால் 10 மணிக்கு பிறகு நிப்பாட்டினோம். தண்டு வந்துட்டு பேசுவினோம். குளிக்க போனாலும் அவையால் பேசுவினோம். எங்களுக்கு படிக்க மாசாக இருக்குது. எங்களுக்கு சாப்பாடு முடிய இல்லாமல் தான் போடுறாங்க. எங்களுக்கு ஒரு சைக்கிள் எடுத்தால் தான் நாங்கள் படிப்போம். பள்ளிக்கூடம் போகவும் கஷ்டமாக இருக்குது. நடந்து போய் வர்றவும் கஷ்டமாக இருக்குது. நாங்கள் போவோம் ஆசை. ஆனால் அங்கே ஐயா காசு கட்டி காசு எங்கள்கிட்ட இல்லை. அதுதான் நாங்கள் அம்மா கேட்டால் அம்மா சொல்கிறாங்க, அப்பா விட்டுட்டு போயிட்டார், நாங்கள் கஷ்டத்தில் இருக்கிறோம், என்ன செய்கிற தம்பி என்று கேட்குறாங்க. அதுதான் அம்மா ஒன்றும் கேட்குறே இல்லை. அம்மாவும் எங்களை வேலைக்கும் போகிறே இல்லை. இந்த காசு வேறேக்கா எடுத்து அடைச்சி எங்களுக்கு எதுவும் சாப்பாடுகள் வாங்கி தருவா. விடியத்தில் பான் வாங்கி தந்தாலும் நாங்கள் வேணாம் அம்மா, நாங்கள் வேணாம், இது எங்களுக்கு நல்ல சாப்பாடு செய்தான்னு சொல்லித்தான் நாங்கள் போடுறாங்க. பள்ளிக்கூடத்தில் அங்கே சாப்பாடு கொண்டு வந்தால் நாங்கள் அவங்க எங்களுக்கு பரிமாறி தருவாங்க. அதையும் சாப்பிட்டு நாங்கள் சேர்ந்து பள்ளிக்கூடம் போயிடுவோம். வீட்டை வந்து உடுப்பெல்லாம் எடுப்போட்டு சேர்ந்து வீட்டுக்கு இருந்து போட்டு அண்ணன் விளையாடுவோம். சேர்ந்து அண்ணன் சொன்னவன், தம்பி எங்களுக்கு கஷ்டம் ஏன்னா எங்களை சைக்கிள் இருந்து எடுத்தாங்க, நாங்கள் பள்ளிக்கூடம் போகலாம்னு சொன்னான் அண்ணன். வேலைக்கு போகிறோம் இல்லை. ஏன் நீங்கள் வேலைக்கு போகிறதில்ல? என்ன வேலைக்கு போகிறோம் இல்லை, வருத்தம் தானே, வருத்தம் இருக்கா? தலை சுத்தலாம் இருக்கு, அதெல்லாம் வேலையை போகிறோம் இல்லை. இவர் எத்தனையாம் ஆண்டு படிக்கிறார்? இவர் எத்தனையாம் ஆண்டு படிக்கிறார்? இவர் 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு படிக்கிறார். 9ஆம் ஆண்டு. இவர் 5ஆம் ஆண்டு. 5ஆம் ஆண்டு படிக்கிறார். உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன தேவை, இது என்னத்தை எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? எனக்கு கிணறு இல்லை. அப்போ அங்கே பக்கத்து வீட்டை போகிறதுக்கு அவ அங்கே குளிக்க போயிருக்க, புள்ளியல்னாலும் குளிக்க போயிருக்க என்ன எங்களை பேசுறது. அப்போ இந்த புள்ளியலுக்கு இந்த படிக்கிறதுக்கு இரவில் கரண்ட் கூட இல்லை. அந்த
இரவில் மட்டும்தான் அந்த கரண்ட் தார பிள்ளைகளோட படிப்புக்காண்டி. அப்போ கரண்ட் வசதியும் இல்லை, கிணறும் இல்லை எங்களுக்கு. பகலையில உங்களுக்கு கரண்ட் தராயினா? கரண்ட் இல்லை எங்களுக்கு. அந்த இரவில் மட்டும்தான் பிள்ளைகளோட வேறு ஒரு ஆள்கிட்ட தான் கரண்ட் எடுக்கிறீங்க. கரண்ட் அவையில் இரவில் மட்டும்தான் போடுவீங்க? இரவில் மட்டும்தான் தாருது கரண்ட். அதுக்கு நீங்கள் காசு கட்டணுமா? அது அந்த மாதத்துல அந்த கேட்டால் நாங்கள் கொடுக்குறது 500 ரூபா அப்படி. அது அப்படி வந்தால் 2ஆ பிரிச்சு கட்டுறது. அப்படி 2ஆ பிரிச்சு கட்டணும். இரவில் மட்டும்தான் தெரிவினம், அதுக்கு 2ஆ பிரிச்சு தான் நீங்கள் கட்டணும். 2ஆ பிரிச்சு தான் கட்டுறது. அதோட இப்போ குளிக்கிறதுக்கு போனால் என்னதுக்கு பேசினோம்? கிணறு அடிக்க சொல்லி, வேலியெல்லாம் அடைச்சு இந்த கிணறு அடிக்க சொல்லி. வேலியை மடைச்சு கிணறையும் மடைங்கன்னு சொல்லி கிணத்தடிகளுக்கு வர வேண்டாம். மோட்டாரில் தான் அவை குளிக்கிறது. தண்ணி கரண்ட் போயிருமென்றதுக்கா? இப்போ நீங்கள் கரண்ட் காசு கட்டுறீங்க? கரண்ட் காசு கட்டுறது. அப்புறம் என்னப்பா அவங்கள பிடிச்சிக்கிறாங்க? சில நேரம் காசு இல்லாட்டி அவைக்கு கொடு, சில நேரம் அது நாங்கள் கொடுக்குறோம்ல. சில நேரம் காசு இல்லாட்டி நீங்கள் கொடுக்குறீங்க, அதுக்காக அந்த பிரச்சனை போடினோமா? அப்போ உங்களுக்கு இதில் வேலியும் கரண்ட் இருந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வேலியும் அடைச்சி தந்து எங்களுக்கு கிணறு முண்டு அடிச்சு தந்து கரண்ட் மட்டும் தந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இவைகளுக்கு என்ன பள்ளிக்கூடம் போகிறதுக்கு இவைகளுக்கு என்ன நீங்கள் ஏதாவது சொல்லுங்க. எங்கே போயினா இவ்வளோ தூரம்? தூரம் தான் போகிறது படிக்கிறதுக்கு. அப்போ எந்த நாளும் சொல்லுவாங்க எங்களுக்கு சைக்கிள் வேணும் அம்மா, எங்களுக்கு நாங்கள் நடந்து போயெல்லாம் கிடக்கு, எங்களுக்கு சைக்கிள் வேணும். ஒரு சைக்கிள் ரெண்டாலும் எடுத்தாங்க. நான் தம்பியும் ஏற்றி கொண்டு. எவ்வளோ தூரம் வரும் பள்ளிக்கூடம்? பள்ளிக்கூடம் இங்கே சிறுபட்டு தான் போய் வர 2 கிலோமீட்டர் வரும். 2 கிலோமீட்டர் நீங்கள் நடந்தான் போய் வரீங்களா? மற்ற டிஎஸ்எனுக்கும் போகிறதுக்கு ஆசைப்படியணும் மக்கள். சொல்கிற டிஎஸ்எனுக்கு பிள்ளைகளை விட சரி. அப்போ உங்களோட வசதி இல்லை தானே. இல்லாமல் நடந்து போகிறோம். அடுத்தது சாப்பாடு இல்லாமல் போகிறோம்னு சொல்கிறார். சாப்பாடு இல்லாமல் சில நேரம் சாப்பாடு இல்லாமல் நாங்கள் போவோம். ஆனால் தலை சுத்தெல்லாம் வரும் எங்களுக்கு. சரியாக கஷ்டப்படுறோம். அம்மாவுக்கு சாப்பாடு இங்கே மதியம் கூட சில நேரம் சாப்பிட்றதில்ல நாங்கள்னு சொல்லினோம். இந்த காணொளி உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினா நிச்சயமாக இந்த குடும்பத்துக்கு நீங்கள் உதவி செய்கிறதுக்கு வாங்க. வந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சில விடயங்களை உங்களுக்கு இதனூடாக நீங்கள் பார்த்து கொள்ளலாம். சரி, இப்போ அம்மாட்ட நாங்கள் கேட்போம். இந்த விடயத்தில் மனசு கேட்பாங்க எங்களுக்கு ரெண்டு சொல்லி போட்டு 2 பேரும் போகணும். ஆனால் போயிட்டு அங்கே பேருந்து சொல்லுவாங்க, இப்படி இன்னார் பிள்ளைகள் தங்களுக்கு இந்த சாப்பாடு கொண்டு வந்தது பயந்து தந்தவங்க தாங்க சாப்பிட்டது. பிள்ளைகள் கொண்டு கொடுக்குற சாப்பாடு கொடுக்குறது ரேக்கு அந்த சில நேரம் சொல்லுவாங்க. இல்லையாண்டா சொல்லுவாங்க, நான் சாப்பாடு சமைச்சா மட்டும் இங்கே சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அங்கே தான் போய் வேண்டு சாப்பிட்றது, தங்கச்சிட்டு தான் போவாங்க சாப்பிட்றது. சில நேரம் சமைக்காட்டி அம்மா விட்டு தான் போய் சாப்பிட்றது பிள்ளைகள். சில நேரம் நான் அந்த கிடந்தா சமைச்சு வச்சுடுவேன். நீங்கள் ஒரு நாளைக்கு இப்போ எத்தனை நாளைக்கு சாப்பிடாம இருந்திருக்கு, சமைக்காம இருந்திருக்கீங்க? ஒரு மாதத்தில் 2 நாள். அப்படி ஒரு மாதத்தில் அந்த கிடந்தா சமைப்போம். அது மற்றபடி இல்லைன்றாலும் அம்மாக்கள் தான் எங்களுக்கு சாருது சாப்பாடு அங்கதான் சாப்பாடு சாருது. இந்த டெய்லியும் தர மாட்டேன் தானே. தங்க சின்ன மனுஷனும் அங்கதான் இருக்கு. அவர் தான் இந்த உழைச்சி உணவு தான் அங்கே கொடுக்குறது. அப்போ அந்த சில நேரம் அவர் இந்த சினத்தை கொண்டு இருப்பார். அந்த சினக்குறது சாப்பாடு இங்கே நாங்கள் உழைக்கிறது அவங்களும் பிள்ளைகள் இருக்குன்னு தானே. அதால அந்த வேறும் கொஞ்சம் யோசிக்கிறது இருந்து நாங்கள் எங்களுக்கு சொல்லுவாங்க, நாங்கள் கிணத்தடிக்க போன எல்லாம் இப்படி எங்களை பேசினோம். அம்மா நாங்கள் என்ன செய்யறது, நாங்கள் போனாலும் எங்களை பேசினோம், என்னம்மா செய்யறதுண்டு என்னோட வந்திருந்து கதைப்பாங்க இருந்து. கரண்ட் இரவிலும் குடியத்தில் விட மாட்டினோம். இரவில் தான் தாரது பிள்ளைகள் படிப்புக்காண்டு தெரிவினோம். அதுவும் ஒரு 10-11 மணி கூட போய் அதை கிளட்டி போடுவீங்க மாட்டு 10 மணியோட காலட்டி போடுவீங்க. உறவுகளே, நீங்கள் இந்த காணொலியை ஃபுல்லாக பார்த்துருந்தா இந்த பிள்ளைகளோட பிரச்சனை உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். இவர் சைக்கிள் தாங்கள் விருப்பம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு சைக்கிள் இல்லை, தாங்கள் நடந்தான் சைக்கிள் போகிறோம்னு சொல்லினோம். அதை விட சாப்பாடு இல்லாமல் தாங்கள் பள்ளிக்கூடம் போயிருக்கிற சொல்லினோம். அதோட இந்த வீடு உங்களுக்கு பார்க்க தெரியும்னு நினைக்கிறேன். கிணறு இல்லை, அடுத்தது ஒரு வேலி இல்லை, இப்படி அவர் ஓப்பன் திறந்த வெளிமாய் இருக்குது இந்த காணியை பார்க்க. அடுத்தது இவைகள் பக்கத்தில் தங்கச்சி வீட்டை தான் கரண்ட் எடுக்கணும். அடுத்து அவங்களோட கிணத்துலாம் போய் குளிக்கணும். அவையிலும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தினோம்னு சொல்லினோம். என்னென்னா தாங்கள் படிக்கிறதுக்கு வேலைக்கு பள்ளிக்கூடம் போகிறோன்னு சொன்னால் வேலைக்கு குளிக்கணும். அங்கேயும் பிள்ளைகள் இருக்குது, படிக்கிற பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகள். அதால் தாங்கள் வேலைக்கு குளிக்க இல்லாத நிலப்பாடு இருக்குது. அதோட தங்களுக்கு கரண்ட் தெரியணும் இரவையில் மட்டும்தான். அதுக்கும் 10 மணியோட கலட்டிடுவினோம்னு சொல்லினோம். அதை
பிள்ளைகள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து இப்போதைய சூழலில் வந்து ஒரு லைட் இல்லைன்னு சொன்னால் என்ன வருது என்ன போகுதுன்னு கூட தெரியாது. அப்படியான ஒரு சூழலுக்கு வாழ்கிற குடும்பம் அடுத்தது கேட்குற மூன்று விடயம். ஒன்று தங்களுக்கு ஒரு கிணறு ஒன்று செய்து தர சொல்லி கேட்கணும், ஒரு குழாய் கிணறு ஏதோ அடித்து தர சொல்லி. அடுத்தது அந்த பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூடம் போகிறதுக்கு அதுக்குரிய ஏற்பாடு உதவிகளை செய்து தர சொல்லி கேட்கணும். இது ரெண்டையும் நாங்கள் செய்து கொடுப்போம் வேண்டாம் இந்த குடும்பம் நல்ல ஒரு நிலைக்கு வரும். அதோட கரண்டையும் தங்களுக்கு எடுத்து தர முடியும் என்று சொன்னால் எடுத்து தர சொல்லி கேட்கணும். இவ்வளத்தையும் நீங்கள் எடுத்து கொடுக்கறதுக்கு 6வது நீங்கள் முன்வருவீங்கன்னு சொன்னால் எங்களோட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக இந்த குடும்பங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம்னு சொல்லி கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.